வணக்கம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, பஞ்சமி திதி. பிறகு சித்திரை நட்சத்திரமும் இருக்குது, ஹஸ்தம் நட்சத்திரமும் இருக்குது. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல நேரம் உண்டு. காலை 6லேருந்து 7:15. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால சேர்த்து சொல்லுகிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்களுக்கு வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும் நல்ல நாள், பிரமாதம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? அஸ்வினியினுடைய தலைவர் கேது பகவான், அதனால் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள் 2, 1, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் அபிராமியே போற்றி, அமுதனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரமே போற்றி பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற ஒரே இடம் ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பழ கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் மாபெரும் விவாதம். படித்து பாருங்கள், நல்லது, நல்ல மாற்றம் இருக்கும். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம், காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வெற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செஞ்சிருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாட்கள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கும் உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெருமானுக்கு கோயிலில் முடியிறப்ப தீபம் போட்டுருங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், திங்கள் 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் அபிராமியே போற்றி, அமுதனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரமே போற்றி பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற ஒரே இடம் ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பழ கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் மாபெரும் விவாதம். படித்து பாருங்கள், நல்லது, நல்ல மாற்றம் இருக்கும். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம், காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வெற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செஞ்சிருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், யோசித்து பண்ணுங்க, கவனம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள் 7, வடக்கு பச்சை, செவ்வாய். பரிகாரம் பண்ணுனா 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனுடைய பலனை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லிவிடுங்க. 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, கூகுளில் போடுங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சோறு கொடுங்க, காசு கொடுங்க ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி, உறுதியாக சொல்கிறேன். கெட்டது தடுக்கப்படும். ஆம். கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வம்பு, வழக்கு, குழப்பம், தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். திங்கட்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும், செவ்வாய்க்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம், கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை,
திங்கள் 2 வடக்கு பச்சை செவ்வாய். இது பரிகாரம் பண்ணுனா 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் சொல்லி பாருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனுடைய பலனை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லிடுங்க. 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் போடுங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். கோயிலேருந்து படிங்க. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கு சோறு கொடுங்க, காசு கொடுங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. உறுதியாக சொல்கிறேன். கெட்டது தடுக்கப்படும். ஆம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் 2 நாட்களுமே அதிகம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே. வழிபாடு முக்கியம். மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் 2 நாளும் செய்ய வேண்டியிருக்கு, சொல்கிறோம். யோசித்து பண்ணுங்க. 2 நாளும் பேசுகிறதும் செய்கிறதும் யோசிக்கணும். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. திங்கள் 2 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் சொல்லி பாருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனுடைய பலனை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லிடுங்க. 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கூகுளில் போடுங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். கோயிலேருந்து படிங்க. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கு சோறு கொடுங்க, காசு கொடுங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. உறுதியாக சொல்கிறேன். கெட்டது தடுக்கப்படும். ஆம். கன்னிராசிக்கார நேயர்களே, இன்றைக்கி சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? ஹஸ்தத்தினுடைய தலைவர் சந்திரன், திங்கக்கிழமைக்கு தலைவரும் சந்திரன். அதனால் நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மனசு சிரமமாக இருந்தால் ஓம் வருணனே போற்றி, வகுலாதேவியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, அபிராமி அந்தாதி ஒரு 10 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள். படிங்க. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சார்த்தும் தில்லையூரர்தம் பாகத்து உமை மைந்தனேன்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் திருஷ்டியை போக்கும். உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது, அதை குறைச்சிடலாம். அவ்வளோதான், வேற ஒன்று. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணுறது சொல்கிறோம். நிதானம், கவனம். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அதனுடைய தலைவர் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு. அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. திங்கள் 2 வடக்கு வெள்ளை செவ்வாய். பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இருக்கும் சங்கடமாக. ஆமாம். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நாய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, நடக்காது. கெட்டது தடுக்கப்படும், அது உறுதி. கெட்டது வர காத்திருக்கிறது, அதை தடுத்துடலாம், தள்ளி போட்டுடலாம். உறுதி செஞ்சுருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் பிரமாதமாக இருக்குது. கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உயர்வு, சந்தோஷம், வெற்றி, கில்லி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், கலக்கிறீங்க. 2 நாளும் 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏங்க, திங்கட்கிழமை நீங்கள் வாழ்நாள் முழுக்க தீபம் போடணும். சந்திரன் ரொம்ப பலவீனம் உங்களுக்கு, எப்போவுமே பிறவி பலவீனம், பர்த் டிஃபெக்ட். சந்திரன் வீக்கு. செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்கு தலைவர், அதனால் சொல்கிறோம். 2 நாளும் நல்லா தானே இருக்குது. ஆமாம், அதுக்காக வழிபாடை விட்டுற வேண்டாம்.
அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள் 4, 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் அபிராமியே போற்றி, அமுதனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புஷ்கரமே போற்றி. பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற ஒரே இடம் ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பழ கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் மாபெரும் விவாதம். படித்து பாருங்கள், நல்லது, நல்ல மாற்றம் இருக்கும். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான் திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வெற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செஞ்சிருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க. 2 நாளுமே திங்கள் செவ்வாய் 2 நாளும் கோபம், தேவையற்ற பேச்சு, அதீத கோபம், அப்புறம் டக்குன்னு சமாதானம் ஆகிறது. இதனால் நீங்கள் யார் மேலே கோபப்பட்டீங்களோ அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க, வம்பு வழக்கு வருது. எனவே கவனங்க. மூல நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அதனுடைய தலைவர் கேது பகவான். அதனால் மொத்தத்தில் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை திங்கள் 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இருக்கும் சங்கடமாக. ஆமாம், பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நாய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, நடக்காது. கெட்டது தடுக்கப்படும், அது உறுதி. கெட்டது வர காத்திருக்கிறது, அதை தடுத்துடலாம், தள்ளி போட்டுடலாம். உறுதி செஞ்சுருங்க. மகர ராசிக்கார நேயர்களே 2 நாளும் சூப்பருங்க. திங்கள் செவ்வாய் 2 நாளும் உயர்வு. உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், எல்லாமே ஜெயிக்கும். கிரகநிலைகள் நல்லா இருந்தால் ஜெயிக்குது. சூப்பர். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. அதனுடைய தலைவர் செவ்வாய் அவிட்டத்துக்கு. ஆமாம். திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அதனுடைய தலைவர் சந்திரன். மொத்தத்தில் வழிபாடு. இந்த 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 1, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் 7, 6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் அபிராமியே போற்றி, அமுதனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புஷ்கரமே போற்றி. பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற ஒரே இடம் ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். பழ கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் மாபெரும் விவாதம். படித்து பாருங்கள், நல்லது, நல்ல மாற்றம் இருக்கும். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான் திருஷ்டி போயிடும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வெற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செஞ்சிருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்கள் சாயந்தரம் 6 மணிலேருந்து உங்களுக்கு சூப்பர். ஆமாம், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடி வேண்டாம், ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். எங்களை கேட்டால் நாள் முழுக்கவே ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்றைக்கி விட்டுருங்க, பேசாமல் வழக்கமான வேலைகளை மட்டும் இன்றைக்கி செய்யுங்க, வழிபாடு பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாங்க எல்லாம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லைன்னே வச்சுக்கலாங்க. இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் என்னத்தை பண்ணி, ரொம்ப எமர்ஜென்சின்னா ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுட்டு ஏதாவது முடிவு எடுக்கலாம். இல்லைன்னா வேண்டாம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. நேரில் பார்த்து சூரியனை வானத்தில், சந்திரனையும் வானத்தில் பார்த்து தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிறைசூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பித்தனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி. லலிதா சகசரநாமம்னு செல்ஃபோனில் கூகுளில் போடுங்க, வரும். ஒரு 10 வரியாவது படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க, கோயிலிருந்து படிக்கணும். 1/4 மணி நேரம் படிக்கணும். அது லலிதா சகசரநாமம். சகசரம்னா 1000. அம்மனை 1000 பேர் சொல்லி வழிபடுவது பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் பண்ணுங்கள்.
சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆமாம். ஜெயிப்போமா? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு ஜெயிக்க முடியாது. செஞ்சிருங்க. மீனராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 4 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. சேஃப்டிக்காக சொல்கிறோம். சார், ரேவதிக்கா, புரட்டாதிக்கா, உத்திரட்டாதிக்கா 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி வேலை செய்யலை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. நிதானம், கவனம், பொறுமை. அனுகூலமான எண், திசை, நிறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து இல்லை. அதுக்கு முன்னாடி அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. சந்திராஷ்டமம் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எப்படி சார் இருக்குது? பரவாயில்ல, ஓகே. எங்களை கேட்டால் 4 மணிலேருந்து கவனம். 4 மணிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. 4 மணிக்கு முன்னாடி ரொம்ப பெருசான முடிவு எடுக்க வேண்டாம். வழக்கமான வேலைகள் செய்யலாம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. நேரில் பார்த்து சூரியனை வானத்தில், சந்திரனையும் வானத்தில் பார்த்து தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பித்தனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி. லலிதா சகசரநாமம்னு செல்ஃபோனில் கூகுளில் போடுங்க, வரும். ஒரு 10 வரியாவது படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. கோயிலிருந்து படிக்கணும். 1/4 மணி நேரம் படிக்கணும். அது லலிதா சகசரநாமம். சகசரம்னா 1000. அம்மனை 1000 பேர் சொல்லி வழிபடுவது பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் பண்ணுங்கள். சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆமாம். ஜெயிப்போமா? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு ஜெயிக்க முடியாது. செஞ்சிருங்க. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.